ஹாய் காய்ஸ். இன்னைக்கு எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்க மிக முக்கியமான ஏன்னா இன்னைக்கு ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச். இந்த மேட்ச்ல இன்னைக்கு முதல் மேட்சே நம்ம இந்தியா மேட்ச் தான். இந்தியாவும் யூஎஸ்ஏவும் இன்னைக்கு கரெக்டா 7 மணிக்கு மோதுறாங்க. அதுவும் குறிப்பா மும்பையில் இருக்கிற வான்கடா மைதானத்துல. ஸோ இந்தியா பிச்சில் இந்தியா எப்போதுமே சிறப்பா செயல்படுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் குறிப்பா அமெரிக்கா. ஸோ யூஎஸ்ஏ கிரிக்கெட்ல ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டீம் கிடையாதுங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கு யூஎஸ்ஏவை இந்தியா அடிச்சு நொறுக்க போகுது அப்படின்னு நாம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது 100% நடக்க வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா 10% ஏன்டா அப்படி இழுக்கிறன்னு யோசிக்கலாம். ஏன்னா 10% நம்மளுடைய ஆட்கள் நம்ப முடியாது இல்லையா? ஏன்னா யூஎஸ்ஏ தானே அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விளையாண்டா அந்த கேர்லெஸ்ஸை பயன்படுத்தி யூஎஸ்ஏ கண்டிப்பா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யுஎஸ்ஏ நாம் நினைக்கிற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் இப்போ அவங்களும் கிரிக்கெட்ல திறமையா விளையாண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. போன வருடமே நமக்கு கொஞ்சம் லைட்டா டஃப் கொடுத்தாங்க சில மேட்ச்ல பார்த்திருப்போம். அந்த வருஷத்துல இன்னைக்கு நமக்கு டீம் கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க, குல்தீப் யாதவ் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அதே மாதிரி இஷான் கிஷன் சொல்ல தேவையில்லை. இஷான் கிஷன் இருக்க ஃபார்முக்கு கண்டிப்பா இந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ண போறாரு. நீங்க பாத்துட்டீங்களேன். அதுக்கப்புறம் பினிஷிங்ல நம்ம சிவம் துபே, அப்புறம் ரிங்கு சிங், அபிஷேக் சர்மாலாம் இருக்காங்க. அதே மாதிரி பவுலர்ல வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங், திலக் வர்மா, ஹர்ஷத் ராணா, அப்புறம் நம்ம ஜஸ்பிரித் பும்ரான்னு எல்லாருமே நமக்கு ஏத்த மாதிரி செம்மையா ஒரு பிளேயிங் லெவன் செட் பண்ணியிருக்காங்க. இதுல சீனியர் வீரர்கள்னு யாருமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே இளம் வீரர்கள் தான். இந்த இளம் வீரர்களை வச்சுதான் கௌதம் கம்பீர் இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு காட்ட போறேன் அப்படின்னு சவாலும் விட்டுருக்காரு. ஆனா இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு எல்லா திறமைகளும் நம்மள்ட்ட இருக்கு. கடைசியா கூட நாம T20ல போன வாரம் நடந்த மேட்ச்ல பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு அற்புதமா செயல்பட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு இந்தியா கண்டிப்பா சிறப்பா செயல்பட போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிற நேற்று தினத்துமே இதை பத்தி நம்ம பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா என்னதான் முதல் மேட்ச்ல அமெரிக்காவை ஜெயிச்சு அடுத்து முன்னேறி வரலாம், ஆனா முன்னேறி வந்தாலும் நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். கண்டிப்பா இந்தியாவை இந்த வருடம் பாகிஸ்தான் வீழ்த்திய தீரும். வீழ்த்து தீரி அதன் பிறகு செமிஃபைனலுக்கு பாகிஸ்தான் முன்னேறி போகும். அப்படி ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் சிக்காம அதையும் தாண்டி முன்னேறி வந்தாங்கன்னா ஃபைனல்ல இல்ல செமிஃபைனல்ல இந்தியா கதையை முடிச்சு நாங்க இந்தியாவை வீழ்த்தி தான் இந்த முறை கப்பை வின் பண்ண போறோம். அதுக்கான எல்லா திறமைகளோட எங்களுடைய பிளேயிங் லெவனை நாங்க ரொம்ப பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த முறை கண்டிப்பா செமிஃபைனல் இல்ல ஃபைனல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் தான் நடக்க போகுது. அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இந்த வருடம் பழைய மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தி கப்பை வின் பண்ண தான் போகுது அப்படின்னு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சில ஆக்ரோஷமான விஷயங்களையும் பேசியிருக்காங்க. இதுக்கடையில இன்னைக்கு இந்தியா யுஎஸ் மோத போகுது. ஸோ என்னதான் 1000 பேர் 1000 சொன்னாலும் இந்தியா யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே இந்தியா தொடர்ந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு பாகிஸ்தான் கூட மோதும் போது பாகிஸ்தான் பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.